வணக்கம். 27 நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சிவரூபங்கள். முதலில் அசுவனி நட்சத்திரம். இவர்கள் கேது கோமதாவுடன் கூடிய சிவனை வழிபடுவது நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரன் சக்தியுடன் கூடிய சிவனை வழிபடுவது நல்லது. 27 நட்சத்திரத்தை உடைய நபர்கள் வழிபட வேண்டிய சிவரூபங்கள். முதலில் அஸ்வினி நட்சத்திர நபர்கள் கேது கோமாதாவுடன் கூடிய சிவனை வழிபடுவது நல்லது. பரணி நட்சத்திர நபர்கள் சுக்கிரன் சக்தியுடன் கூடிய சிவனை வழிபடுவது நல்லது. கார்த்திகை நட்சத்திர நபர்கள் சூரியனையும் சிவனையும் தனித்தனியாக வழிபடுவது நல்லது. ரோகிணி நட்சத்திர நபர் சந்திரன் பிறை சூடிய பெருமானை வழிபடுவது நல்லது. மிருக சீரசம் நட்சத்திர நபர் செவ்வாய் முருகனுடைய சிவனை வழிபடுவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர நபர் ராகு நாக அபிஷேகம் செய்யும் சிவனை வழிபடுவது நல்லது. புனர்பூச நட்சத்திர நபர்கள் குரு விநாயகர் முருகனுடன் உள்ள சிவனை வழிபடுவது நல்லது. பூச நட்சத்திர நபர்கள் சனி நஞ்சுண்ட சிவனை வழிபடுவது நல்லது. ஆயில்யம் நட்சத்திர நபர்கள் புதன் விஷ்ணுவுடன் உள்ள சிவனை வழிபடுவது நல்லது. மகம் நட்சத்திரம் உடைய கேது விநாயகரை மடியில் வைத்த சிவனை வழிபடுவது நல்லது. பூரம் நட்சத்திர நபர்கள் சுக்கிரன் அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவது நல்லது. உத்தர நட்சத்திர நபர்கள் சூரியன் நடராஜா பெருமன் தில்லையம்பதியை வழிபடுவது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திர நபர்கள் சந்திரன் தியான கோல சிவனை வழிபடுவது நல்லது. சித்திரை நட்சத்திர நபர் செவ்வாய் பார்வதி தேவியுடன் நந்தி அபிஷேகித்த தரிசிக்கும் சிவனை வழிபடுங்கள். சுவாதி நட்சத்திர நபர்கள் ராகு சகஸ்வர லிங்கத்தை வழிபடுவது நல்லது. விசாக நட்சத்திர நபர்கள் குரு காமதேனு மற்றும் பார்வதியுடன் உள்ள சிவனை வழிபடுங்கள். அனுசம் நட்சத்திர நபர்கள் சனி ராமர் வழிபட்ட சிவனை வழிபடுங்கள். கேட்டை நட்சத்திர நபர்கள் புதன் நந்தியுடன் உள்ள சிவனை வழிபடுங்கள். மூல நட்சத்திர நபர்கள் கேது சர்ப்ப விநாயகருடன் உள்ள சிவனை வழிபடுங்கள். பூராடம் நட்சத்திர நபர்கள் சுக்கிரன் சிவசக்தி கணபதியை வழிபடுங்கள். உத்திராடம் நட்சத்திர நபர் சூரியன் ரிஷபத்தின் மேல் அமர்ந்த பார்வதியின் அபிஷேகத்தை காணும் சிவனை வழிபடுவது நல்லது. திருவோண நட்சத்திர நபர்கள் சந்திரனில் அமர்ந்த விநாயகரை ஆசீர்வதிக்கும் சிவனை வழிபடுவது நல்லது. அவிட்டம் நட்சத்திர நபர் செவ்வாய் மன கோலத்துடன் உள்ள சிவனை வழிபடுவது நல்லது. சதயம் நட்சத்திர நபர்கள் ராகு ரிஷபம் மீது சக்தியுடன் உள்ள சிவனை வழிபடுங்கள். பூரடாத்தி நட்சத்திர நபர்கள் குரு விநாயகர் மடியின் முன்புறமும் சக்தியை பின்புறமும் இணைத்து காட்சி தரும் சிவனை வழிபடுவது நல்லது. உத்திராடாதி நட்சத்திர நபர்கள் சனி கைலாய மலையில் காட்சி தரும் சிவனை வழிபடுவது நல்லது. ரேவதி நட்சத்திர நபர்கள் புதன் குடும்பத்துடன் உள்ள சிவனை வழிபடுவது நல்லது. நண்பர்களை 27 நட்சத்திர நபர்கள் வழிபட வேண்டிய சிவ ரூபங்கள் என்னவென்று பார்த்தோம். இதை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைத்த பயன்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்த உடனே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட்டை எங்களுக்கு அனுப்புங்க. சோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்க உங்க கமெண்ட்டை படிக்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோவோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.